ஒரு பக்கம் கலகலப்பாக என்னுடைய அப்பாக்கள் இல்லை, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக என்ன அவர் நடத்தல. கவலைப்படுகிற பெண் பிள்ளைகளும் இன்னொரு பக்கக்கூடிய அப்பாக்களுமாக இன்னைக்கு ஒரு சூழல் நம்ம பேச போறோம். ஆரம்பிக்கலாங்களா? இந்த விஷயத்துல எங்க அப்பா மத்த அப்பா மாதிரி இல்ல. இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும், இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும். சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சர்ப்ரைஸ் என்ன மாதிரி? இப்போ நம்மளுக்கு பர்த்டே வருது அப்படின்னா சர்ப்ரைஸா கூட்டிட்டு போயோ இல்ல ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியோ, சோ அந்த மாதிரி ரொம்ப ஆசை. ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. பர்த்டேக்கு கேக் பண்ணனும்னு ஆசை சார். நீ உள்ள வந்துட்டங்கறதுனால வாய் கூசாம கேக்குறியா? எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியுமானா? என்ன உங்க பர்த்டே என்ன? 28 சார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி என்னென்னலாம் யோசிச்சிருப்பீங்க? 28ஆம் தேதி பர்த்டே. காலையில எந்திரிப்பேன் சார். ஆனா பர்த்டே அப்ப டெய்லி அழுவேன் சார். பர்த்டேக்கு வரைக்கும் அப்பா நல்லா கேக் கட் பண்ணாங்க வீட்ல. அப்பா கூட எழுந்து கூட விஷ் பண்ண மாட்டாரு, படுத்துட்டு நானா போயிட்டு நானே கையை பிடிச்சி ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படி நானே சொல்லிட்டு நானே வந்துருவேன். கேக் வெட்டி நீங்க கொண்டாட வேண்டாம், ஆனா வீட்ல கேக் வெட்டில வந்து நின்னா என்ன? அதுல எனக்கு சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். கேக்கலையா? இல்ல நக்கல்யா அவனுக்கு. அப்பா கூட கொஞ்சம் லாங்கா போனோம், நான் அப்பா மட்டும் தனியா. அப்பாவுக்கு பிடிச்ச அந்த பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு பிடிச்ச சார் ஏதாவது சாப்பிட்டுட்டு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். காலேஜ்ல இருந்து லீவுக்கு வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்பா வந்துட்டு பிளஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனா அப்படி அனுப்பி விடும் போது ஃபோர்ஹெட்ல வந்து ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பிச்சுட்டா நல்லா இருக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. எனக்கு அவர் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடணும், அவர் நல்லா விளையாடுவாரு, அவர் இந்த மாதிரி என் கூட விளையாடணும்னு ஒரு ஆசை. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? லாலி லாலோ தாலி லாலோ லாலி லாலோ தாலி லாலோ சலலாலிலோ லாலி லாலோ. லீவ் வந்து ஹாஸ்டல்ல தான் நான் தங்கி படிக்கிறேன். கிளாஸ் முடிச்சிட்டு கிளம்பும் போது நாங்க போக மிட் நைட் ஆயிடும். எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வராது. எதுக்கு இவ்வளவு நேரத்துக்கு வந்து உயிர் எடுக்கிறேன்? நான் டெய்லியும் எல்லாம் வர மாட்டேன். நான் லீவ் விடுறது 1 month once அந்த மாதிரி தான் வருவேன். அப்பவே ஒரு மாதிரி சலிச்சிக்கிற மாதிரி இருக்கும். பாவி சண்டால பைய நேரம் பார்த்து பழி வாங்குறானயா. ஆசையா வீட்டுக்கு போறப்ப அப்பா சந்தோஷமா வந்து கூட்டு போகணும்னு ஆசை. அவர் சிரிச்சிட்டு வந்து என்ன கூட்டு போனாவே போதும். வெளியில போயிட்டு ஏதாச்சும் அப்படியே சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொன்னா கரெக்டா சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வந்து உட்காருவோம். உட்கார்ந்த உடனே அவர் வந்து போயிடுவார், நான் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுருவேன். அவர் வந்து கையில பட்டாசு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே பட்டாசு எல்லாத்தையுமே அப்படியே வச்சு இப்படி இருக்கு குழந்தை அது கூட பார்க்காம அவர் போயிட்டாரு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு சார், அப்ப இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. எனக்கு வந்து மகளாக பிறந்த மகன். அதுதான் சார், அந்த மகளாகி இருந்த மகன்ன்றாங்கல்ல, ஏன் மகளாகி இருந்த மகள்னு சொல்லுங்களேன், மகதானே அது. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. சார் ஆக்சுவலி எங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் அப்படின்றதே எதுவுமே இருக்காது. எதுவா இருந்தாலும் அம்மாவை வச்சுதான், அம்மா தான் ஒரு மீடியேட்டர், அவங்கள வச்சுதான் நாங்க 2 பேருமே கான்வர்ஸ் பண்ணிப்போம். உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன், உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். என்ன ஓகே தானே? ஓகேங்க. இந்த மூஞ்சி வந்து நான் சிரிச்சே பார்க்க மாட்டேன். என்கிட்ட வரும்போது சிரிச்சுட்டே இருப்பாரு. இப்படி என் மூஞ்சி பார்க்கும்போது இப்படி உருடன் ஆயிரும். அதாவது இந்த பொண்ணு மேல ஒரு பாசம் இருக்கு. இப்ப நீங்க அதுல இருந்து பாதி எடுத்து அந்த பையனை கொடுத்துட்டீங்க. ஏன் அவ்வளவுதான் இருந்துச்சு அவங்கள்ட்ட? சாரி. நான் உட்காந்து ஒரு பாராகிராஃப் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். சரி இல்லனா இப்படி தலையாட்டுவாரு. சீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேச நம்ம எதுவுமே பதிலா வரலையே. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். பேசும்போது ஏதாச்சும் ஒரு வார்த்தை இல்லனா வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசினாலே அப்படின்னு ஒரு முறை பாரு அப்படி பாப்பாரா, அவ்வளவுதான் காலி உள்ள. ஓ அப்படியா விஷயம்? ஆமா நாக்கி டாடி தான் நின்னு போறோம். நான் இன்ஸ்பிரேஷன் அண்ணி டாடி தாமா. நான் டாடி நின்னு பாட்டு மாட்டா. இந்த ஃபர்ஸ்ட் டாடி தாமா. తర్వాత தான் నువ్వు అందరు. என்னங்க? எனக்கு தெரியாது சார். அந்த பொண்ணு பேசுனே எதுவும் புரியல தானே? புரியல. ஆனா ஏன் அழுதீங்க? அது
எமோஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். நம்ம பசங்க தானே. ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து வெளில எல்லாம் போவாங்க. இப்போ பயோலூமினன்ஸ் வந்துச்சு, அப்புறம் ஏர் ஷோ வந்துச்சு. அதுக்கெல்லாம் பயோலூமினன்ஸ் கூட்டு போ அப்படின்னு சொன்னா ஆனா எங்க அப்பா கூட்டு போகல. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, இப்பெல்லாம் எதா இருந்தாலும் சரி எல்லா புறாப்பையிலும் கிளம்பி போயிருங்களே, இது ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. வந்து நாங்க கொஞ்சம் வெளியில போறோம், ஒரு போட்டோ எடுக்கிறோம்னா 10 இயர்ஸ் கழிச்சு அவர்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க போயிருந்தோம், இந்த மாதிரி நாம இருந்தோம், இது உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை நானே சொல்றேன் சார். அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்களேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. சார் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை சைக்கிள் கத்துக்குது. முதல் நாள் அம்மாவோ இல்ல அப்பாவோ ஸ்டீரிங்கையும் அந்த சீட்டை போட்டு போறாங்க. அடுத்த நாள் ஹேண்டில நீ மட்டும் தனியா பேலன்ஸ் பண்ணி விடுறாங்க. மூணாவது நாள் அதுவே கீழே விழுடும். விழுந்துதானே எல்லாரும் கத்துக்குவாங்க, அதனால விடுறாங்கல்ல. கடைசி வரைக்கும் அந்த சைக்கிளை பிடிச்சிட்டு என் கூட நடப்பீங்களான்னு நான் கேக்குறேன். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. போதும்பா, சின்ன வயசுல இருந்து நீங்க எனக்காக பண்ணதெல்லாம் போதும். நான் இழந்ததெல்லாம் போதும், இனிமே வேணாம் ப்ளீஸ். சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டப்பா உங்களால. நான் நினைச்சது கிடைக்காதப்ப இருக்கிற வேதனை எனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். சார் சைக்கிள் வாங்கி கொடுத்து ஓட வச்சு யாரு ஓட்ட தெரியாது. ஆனா இவன் மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பயமா இருக்கு. கணக்கு என்ன நான் சொல்லிட்டா, உன்னை பத்திரமா கையில வச்சிருப்போம், வச்சிருந்து நாங்களே எல்லாத்தையும் பாப்போம். படிச்சு முடிச்ச உடனே ஒருத்த கையில புடிச்சு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அவன் பாத்துப்பான், நாங்க பாத்துக்க மாட்டோம். அதான் நான் சொல்ல வரேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சமைச்சு எல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்காக. ஆனா இவரு வீட்ல ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டாரு. காஃபி குடிச்சு கப்பு கூட வச்சுட்டு வா அப்படி சொன்னாலும் செய்ய மாட்டாரு. என்ன சமைச்சு சாப்பிடணும் கையால? பிரியாணி பிடிக்கும். பிரியாணி பண்ணி கொடுத்தா நல்லா. பிரியாணி பண்ணி கொடுத்தா ஆசை. பிரியாணி வேணுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சார் அப்பா வந்து டச் பண்ணியே பேச மாட்டேங்கிறாங்க. கிட்ட நின்னு போட்டோ வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. லைட்டா வந்து ஒரு தோல் பட்டாவே வந்து அவர் அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து போய் நிக்கிறாரு. ஆனா எல்லாரும் அப்படியே தோல்ல வந்து கை போட்டுக்கிட்டு அப்படி எல்லாம் வந்து பாக்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு ஏக்கமா இருக்கும் சார். அப்படி இல்ல சார், கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுல அப்பாவோட அந்த டச் வந்து இதுவரை ஃபீல் பண்ணதே இல்ல சார். ஒரு தடவை ரோட் கிராஸ் பண்ணும்போது இப்படிதான் சார் ஒரு கை பிடிச்சாரு. அதுவே அப்படியே ஒரு கூஸ்பம்ஸ் மாதிரி இருந்துச்சு சார். அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி சுப்படாது. ஆக்சுவலா நீங்க சோசியல் மீடியால போட்டோ எடுத்து போறப்ப அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஜோன்ல வாழ்றவர் அவர் எதுக்கு வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல சார், இப்ப இருக்க ட்ரெண்ட் மாதிரி இப்ப ட்ரெண்ட் எல்லாரும் பாப்பா பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் நிறைய எனக்கு ஒண்ணு புரியல. இப்ப நீங்க ட்ரெண்டுக்காக அப்பா வேணுங்கிறீங்களா, இல்ல அப்பா மேல பாசறனால அப்பா போட்டோ எடுக்க வரணுங்கிறீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துட்டோம்னா அத ரொம்ப அட்வான்டேஜா எடுக்கிட்டு என்ன சொல்றது எதுவுமே கேக்குறது கிடையாது. அவங்கள்ட்ட கேட்டேன் சார் அப்பா கிட்ட, இது மாதிரி வெளில போனாதான் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னதுக்கு, நீ அவ்வளவு ஒருத்தர் இல்லம்மா உன்னை வெளிலாடுற அளவுக்கு அப்படின்னு அந்த வார்த்தை வந்து என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு சார். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இவ்ளோ பெரிய 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வளர ஆளாகி என்ன இங்க சென்னையில வந்து படிக்க வச்சு என் தங்கச்சி படிக்க வைக்கிறாங்க, கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க சாதாரணமான மெக்கானிக் கிடையாது சார். அவங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. முடியல எங்களுக்கு. நாங்க இதான் வளர்ந்துருக்கோம், எங்களால இப்படிதான் இருக்க முடியுது. ஒரு உண்மையான அப்பாவா இருக்கிறோம் தவிர மத்த அப்பா மாதிரி நாங்க இருக்க எனக்கு தோண விருப்பம் இல்ல. எப்போ கோபமா கோவப்படுறேன், எப்ப அன்பு காட்டுவோம் அன்பு காட்டுவோம், சில ஜாலியா இருக்கும். நீ சொல்ற மாதிரி கிடையாது, ஆக்டிவ் ஆயிடுங்க சார். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன், புரியல, கோடு போட்டு வாழ்றேங்க. எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்ப என் பொண்ணை வந்து அப்படி வளர்க்குறேன், அதான் பொண்ணுங்கிறனால அப்படி வளர்க்குறேன், ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன். அதான் வந்து நான் ஒரு நல்ல ஃபாதர்னு சொசைட்டி காமிக்கிறாக என்கிட்ட நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களா? ஆனா நேச்சரா நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.